18வது காரிகை. விகல்போ விநிவர்த்தேத கல்பிதோ யதி கேனசித் உபதேசாதயம் வாதக ஞாதே த்வைதம் ந வித்யதே. பதினேழு 18 இந்த இரண்டு காரிகைகளில் பிரபஞ்சம் மித்யா என்ற கருத்து பேசப்படுகின்றது. பிரபஞ்சம் உண்மையில் இருந்திருந்தால் அதை ஒரு கால் நம்மால் நிவர்த்தி செய்ய முடிந்திருந்தாலும் அத்வைதத்தை நாம் நிலைநாட்ட முடியாது. ஆகவே பிரபஞ்சம் உண்மையில் கிடையாது, மாயா மாத்திரமிதம் துவைதம் என்று சொன்னார். 18வது காரிகையில் பிரபஞ்சம் என்பது அஞ்ஞானிகளினால் பார்க்கப்படுகின்ற தவறு என்று சொல்லப்படுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. பிரம்மத்தை தவறாக நாம் ஜெகத்தாக பார்க்கின்றோம். ஆனால் சாஸ்திரமானது சிஷ்யன், குரு, சாஸ்திரம் அதாவது பிரமாணம் என்ற இருமையை பேசுகின்றது. சாஸ்திரம் எப்படி தவறு செய்யும் என்ற சந்தேகம் வரும்பொழுது சாஸ்திரம் தெரிந்தே இருமையை பேசுகின்றது. இருமை அல்லது துவைதம் பிரபஞ்சம் என்று தெரிந்தே சாஸ்திரம் பேசுகின்றது. பிறகு கேள்வி வரலாம், எதற்காக சாஸ்திரம் தெரிந்தே பேசுகின்றது? பதில் சொன்னார், உபதேசாத் அயம் வாதக. அயம் வாதக என்றால் குரு சிஷ்யன் சாஸ்திரம் என்ற இருமையானது உபதேசாத் என்றால் உபதேசத் என்ற நிமித்தத்தினால், உபதேசத்தின் பொருட்டு சாஸ்திரம் பேசுகின்றது. உண்மையில் சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் துவைதம் கிடையாது. ஞான காண்டத்தில் குரு சிஷ்யன் என்கின்ற துவைதம், கர்ம காண்டத்தில் உபாசகன் கர்மி பிறகு கர்மம் என்ற துவைதங்கள், இவைகளெல்லாம் சாஸ்திரம் தெரிந்தே பேசுகின்றது. பிறகு வேறொரு கருத்தையும் நாம் பார்த்தோம். சம்சாரம் என்பது மித்யா என்றால் மித்யாரூபமான சம்சாரத்துக்கு பரிகாரமாக சொல்கின்ற மோக்ஷமும் மித்யாதான். ஆகவே மித்யாவான சாஸ்திரம், மித்யாவான குரு, மித்யாவான துவைதம், மித்யாவான அத்வைதத்திற்கு காரணமாக இருப்பதில் தவறில்லை. பிரம்மன் மித்யா அல்ல, பிரம்ம ஞானம் மித்யா, அதனுடைய பலனான மோக்ஷமும் மித்யா. பிரம்ம பூர்ணம் சத்தியம். பிரம்மத்தை தவிர அனைத்தும் மித்யா. பிரம்மத்தை அடையாமல் இருத்தல், பிரம்மத்தை அறிதல், பிரம்மத்தை அடைதல் அனைத்தும் மித்யா என்று பேசப்பட்டது. கௌடபாதர் கடைசியில் ஒரு பெரிய வார்த்தையை போட்டார், ஞாதே துவைதம் ந வித்யதே. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சொல் ஞாதே. உண்மையை தெரிந்து கொண்ட பின் துவைதம் ந வித்யதே, இருமை கிடையாது. உண்மையை தெரிவதற்கு முன் துவைதம் இருக்கின்றது. அஜ்ஞாதே துவைதம் வித்யதே. உண்மை தெரிவதற்கு முன் இருமை சத்தியமாக, பிரபஞ்சம் மித்யாவாக தெரியாது. உண்மையை தெரிந்ததற்கு பிறகு ஞாதே சதி துவைதம் ந வித்யதே என்று சொன்னார். இத்துடன் 7வது மந்திரத்திற்கான காரிகை முடிவடைகிறது.
இனி உபனிஷத்தினுடைய 8வது மந்திரத்துக்கு செல்கின்றோம். சோயமாத்மா அத்யக்ஷமோங்காரஹ அதிமாத்ரம் பாதா மாத்ராஹ மாத்ராஸ்ச பாதாஹ அகார உகாரோ மகார இதி. இப்பொழுது நாம் உபனிஷத்தை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். முதல் மந்திரம், 2வது மந்திரம் என்ன என்பது நினைவில் இருக்க வேண்டும். 3வது மந்திரத்திலிருந்து 7வது மந்திரம் வரை ஆத்ம விசாரம் என்று பார்த்தோம். 8வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரை ஓங்கார விசாரம் என்று நம்மால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த முதலில் நாம் பேசிய கருத்தை இப்பொழுது ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும். முதல் மந்திரமானது ஓமித்யேததக்ஷரமிதகும் சர்வம் என்ற முதல் மந்திரமானது ஓங்கார விசாரம் செய்யப்படுகின்றது என்ற பிரதிஜ்ஞா செய்தது. 2வது மந்திரம் ஆத்ம விசாரம் செய்யப்படுகின்றது என்ற பிரதிஜ்ஞா செய்யப்பட்டது. முதல் மந்திரம் ஓங்கார விசாரம், 2வது மந்திரம் ஆத்ம விசாரம். அதற்கு பிறகு முதலில் ஆத்ம விசாரம் செய்யப்பட்டது 3லிருந்து 7வது மந்திரம் வரை. இனிமேல் முதல் மந்திரத்தில் உறுதி கொடுத்த பிரதிஜ்ஞா செய்த ஓங்கார விசாரம் ஆரம்பம் ஆகின்றது. 8வது மந்திரத்திலிருந்து ஓங்கார விசாரம் ஆரம்பம் ஆகின்றது. நாம் முகவுரையில் விளக்கமாக சில படிகளை பார்த்தோம். சில படிகளை பார்த்து விசாரத்திற்கு வந்தோம். அவைகளையே இப்பொழுது சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அப்பொழுதுதான் இந்த விசாரத்தோடு நாம் இணைந்து செல்ல முடியும். முதலில் நாம் பார்த்தது பிரம்மத்தை அடைய வேண்டும் என்பது நம்முடைய லட்சியம். பிரம்ம கதிஹி, பிரம்மத்தை அடைதல், பிரம்ம கதி நம்முடைய லட்சியம் என்பது பிரம்ம அவகதிஹி. அவகதி என்றால் புரிந்து கொள்ளுதல். பிரம்மத்தை அடைதல் என்பது பிரம்மத்தை புரிந்து கொள்ளுதல். இப்பொழுது நம்முடைய லட்சியம் என்ன? பிரம்மத்தை புரிந்து கொள்ளுதல் அல்லது பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடைதல். அடுத்தபடியாக இந்த பிரம்மத்திடம் ஜெகத் என்ற இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெகத் அத்தியஸ்தம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. பிரம்ம அதிஷ்டானம், ஏற்றி வைக்கப்பட்ட பிரபஞ்சத்துக்கு பிரம்ம தத்துவமானது அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கின்றது. இதில் நாம் பிரம்மத்தை அறிய வேண்டும் என்றால் எதை அறிய வேண்டும்? அதிஷ்டானத்தை அறிய வேண்டும். இப்போ பிரம்ம ஞானம் என்பது நாம் பார்க்கின்ற பிரபஞ்சத்தினுடைய அதிஷ்டான ஞானம் என்று ஆகிறது. இனி அடுத்தபடியாக பிரபஞ்சம் அல்லது ஜெகத் என்பது பிரம்மத்திடம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது காரியம். ஜெகத் என்பது காரியம், பிரம்ம காரணம். இந்த ஞானம் நமக்கு சாஸ்திரத்திலிருந்து தான் கிடைக்கின்றது. நாம்
அனுமானத்தினாலேயோ அனுபவத்தினாலேயோ பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயோ இந்த ஞானத்தை அடையவில்லை. சாஸ்திர பலத்தினால் ஒரு ஞானத்தை அடைகின்றோம். நாம் பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம் காரியம், ப்ராடக்ட், ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு சொல்லும் முக்கியமான சொற்கள். காரியம், ஜெகத்து. பிறகு காரணமாக பிரம்மன் இருக்கின்றது. இனி காரியம் ஜெகத் என்று நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் காரியத்தினுடைய சொரூபம் என்ன, ஒரு காரியத்தினுடைய சொரூபம் என்ன என்று விசாரம் செய்து பார்த்தால் அதற்கு சாஸ்திரத்தினுடைய பலம் அவசியமில்லை. நம்முடைய யுக்தியினுடைய பலத்தினாலேயே புரிந்து கொள்ளலாம். காரியம் இஸ் ஈக்குவல் டு நாமரூபம். காரியம் என்பது நாமரூபம், அதிஷ்டானத்துடன் கூடிய நாமரூபம். இப்போ காரியம் இஸ் ஈக்குவல் டு நாமரூபம் ப்ளஸ் அதிஷ்டானம். அந்த அதிஷ்டானம் நம்முடைய கண்ணுக்கு தெளிவாக புலப்படாது, ஆனால் அங்கு அதிஷ்டானம் இருக்கின்றது. இப்போ காரியம் என்றால் நாமரூபம். இப்போ இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? களிமண்ணிலிருந்து 10 பானை செய்யப்பட்டது என்றால் 10 காரியம் தோன்றியது என்றால் நம்மிடம் 2 சொற்கள் இருக்கின்றது. களிமண், பானை. அந்த பானையை காரியம் என்று சொல்கின்றோம், களிமண்ணை காரணம் என்று சொல்கின்றோம். அந்த காரியமான பானை என்பது ஒரு நாம, ஒரு ரூபம், அவ்வளவுதான். புதிதாக அங்கே என்ன தோன்றியுள்ளது? ஒன்றை பார்த்து இது காரியம் என்று சொல்லிவிட்டால் நாம் நாமரூபத்தை முக்கியமாக மனதில் கொண்டு பேசுகின்றோம். பிறகு காரணமும் அங்கு ஆதாரமாக இருக்கின்றது. இப்போ காரியம் என்றால் நாமரூபம். இதெல்லாம் நம்ம பார்த்த கருத்து தான். பிறகு இனி அடுத்த கருத்துக்கு வருகின்றோம். இந்த ஓங்கார விசாரத்திற்கு தேவையான கருத்து அது என்னவென்றால், நாம என்றால் பதம், ரூபம் என்றால் பதார்த்தம். ரூபம் என்றால் பதார்த்தம், நாம என்றால் வெறும் சொல், வெறும் பதம். இப்போ நாம என்றால் பதம், ரூபம் என்றால் பதார்த்தம். இங்கே பதார்த்தம்னு சொன்னால் ஒரு விதமான வடிவம், அங்கேயும் ஒரு ஆதாரம் என்பது கிடையாது. ரூபம் என்பதும் மித்தியாதான், நாமம் என்பதும் மித்தியாதான். இப்பொழுது நாம் ஒரு விசாரம் செய்தோம். பத பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம் என்று ஒரு விசாரம் நம்மால் செய்யப்பட்டது. இந்த அகில பிரபஞ்சத்தை நாம் 2 கோணமாக பிரித்தோம். பதார்த்த பிரபஞ்சம், பத பிரபஞ்சம் என்று பிரித்தோம். எப்படி என்றால், எவ்வளவு ரூபங்கள் இருக்கின்றனவோ அவ்வளவு நாமங்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம எவ்வளவு பேர் இங்கு இருக்கின்றோமோ அவ்வளவு பேருக்கும் அவ்வளவு மனிதர்களுக்கும் பதார்த்தத்திற்கும் அவ்வளவு நாம இங்கு இருக்கும். இப்போ 100 பதார்த்தம் இருந்தால் 100 பதங்கள் இருக்கின்றன. பதார்த்தத்திற்கும் பதத்திற்கும் சாதாரணமாக ஒரு சம்பந்தத்தை பேசுவோம். நாம நாமி பேதம் என்று பேசுவோம். இது குறிக்கின்ற சொல், அது குறிப்பிடப்படுகின்ற பொருள் என்ற சம்பந்தத்தை சாதாரணமாக பேசுவோம். ஆனால் ஆரம்பத்தில் நாம் செய்த விசாரத்தில் பதார்த்தத்தையும் பதத்தையும் ஐக்கியம் செய்தோம். பத பிரபஞ்சக இஸ் ஈக்குவல் டு பதார்த்த பிரபஞ்சம் என்று நம்மால் நிலைநாட்டப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? நாம இஸ் ஈக்குவல் டு ரூபம். பத பிரபஞ்சமும் பதார்த்த பிரபஞ்சமும் ஒன்று என்று நம்மால் கூறப்பட்டதினுடைய பொருள் நாமமும் ரூபமும் வேறல்ல. அப்படி பார்க்கையில்
நம்ம ஜெகத் அல்லது காரியத்துக்கு என்ன லட்சணம் சொன்னோம்? நாமரூபம் காரியம்னு சொன்னோம். நம்ம சாதாரணமாக என்ன நினச்சிக்குவோம்? நாமம் என்ற ஒரு தத்துவமும் ரூபம் என்ற வேறு ஒன்றும் சேர்ந்தது காரியம் என்று நினைக்க தோன்றும். நாமரூபம் ஜெகத்துன்னு சொன்னால் நாமத்தாலும் ரூபத்தாலும் இரண்டினுடைய சேர்க்கை காரியம் என்று நினைக்க தோன்றும். ஆனால் இங்கு நாம் செய்த விசாரப்படி நாமம் ரூபம் என்று இரண்டு வேறல்ல, ஒன்றுதான். நாமந்தான் அல்லது ரூபம்தான். அது எப்படி ஒன்றுன்னு சொல்ல முடியும் என்றால், நாம என்பதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அனைத்து ரூபங்களையும் நாமத்திற்குள் ஒடுக்குகின்றோம். நான் நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, ரூபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன்னா அனைத்து நாமங்களையும் ரூபத்தினுள் ஒடுக்குகின்றோம். அப்படி பத பிரபஞ்சமும் பதார்த்த பிரபஞ்சமும் ஐக்கியம் என்று சொன்னால், நாம் அனைத்து பதங்களையும் பதார்த்தத்திலிருந்து வேறாக இல்லை என்று நீக்கி பதார்த்தத்திற்குள் ஒடுக்கி வெறும் பதார்த்தம் ரூபங்கள் மட்டும் இருக்கின்றன என்று எடுத்துக்கொண்டு விசாரம் செய்யலாம். அல்லது பதார்த்தம் ரூபங்கள் என்று தனியாக இல்லை, வெறும் நாமங்கள் தான் இருக்கின்றன, நாம மாத்திரம் நாமதேயம் என்று உபனிஷத் சொல்லும், அது மட்டும் இருக்கின்றன என்று ரூபங்களையெல்லாம் நாமத்திற்குள் ஒடுக்கலாம். இப்பொழுது ஆத்ம விசாரம் என்று ஒரு விசாரம் நாம் செய்தோம். இதுவரை நாம் செய்தோம். அதில் என்ன செய்து விட்டோம் என்றால், அனைத்து பத பிரபஞ்சத்தை பதார்த்தத்திற்குள் ஒடுக்கிவிட்டு பதம் என்பது பதார்த்தமான ரூபங்களிலிருந்து வேறாக இல்லை என்று ஒரு ரூபத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு விசாரத்தை செய்து முடித்தோம். இப்பொழுது என்ன செய்ய போகின்றோம்? அனைத்து பதார்த்தங்களையும் பதத்தில் ஒடுக்குகின்றோம். எல்லாம் வெறும் நாமம் மட்டும், பதம் மட்டும் என்று பதத்தை எடுத்துக்கொண்டு விசாரத்தை செய்ய இருக்கின்றோம். அதுதான் ஓங்கார விசாரம். ஓங்கார விசாரம் என்றால் என்ன? பத பிரதான ஜெகத் விசாரம். அப்படித்தான் சங்கராச்சாரியார் அறிமுகப்படுத்துகின்றார். பதத்தை பிரதானமாக கொண்ட ஜெகத்தினுடைய விசாரம். இதற்கு முன்னாடி நாம் செய்தது பதார்த்தம் அல்லது ரூபத்தை பிரதானமாக கொண்ட ஜெகத் விசாரம், ஆத்ம விசாரம்ங்கிற பேரில் செய்தோம். இப்பொழுது என்ன செய்கின்றோம்? அனைத்து பிரபஞ்சத்தையும் அல்லது அனைத்தையும் வெறும் சப்த மாத்திரம், வெறும் நாம மாத்திரம் என்று இப்பொழுது எடுத்து கொள்கின்றோம். இப்போ உலகம்னா என்னன்னா சம் நாய்ஸ், சப்தம், வெறும் பதங்கள் தான். இதற்கு முன்னாடி என்ன சொன்னோம்? பதார்த்தந்தான், பதம்னு தனியாக இல்லை, பதார்த்தந்தான்னு சொன்னோம். பதார்த்தம்னு சொன்னால் என்ன? விதவிதமான ரூபங்கள் தான் உலகம்னு சொல்லி பார்த்தோம். அந்த உலகத்தை தான் மூணாக பிரித்தோம். ஜாக்ரத், சொப்னம், சுஷுப்தின்னு பிரித்தோம். இப்போ முதல்ல பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை இரண்டாக பிரிக்கின்றோம். பத பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம். எவ்வளவு ரூபங்கள் இருக்கின்றனவோ அவ்வளவு சப்தங்கள், நாமங்கள் இருக்கின்றன. முன்ன என்ன செய்தோம்? நாமங்களெல்லாம் ரூபங்களிலிருந்து பிரிக்க முடியாதுன்னு ரூபத்துக்குள்ள ஒடுக்கி பதார்த்தமாக கொண்டு நாம் விசாரம் செய்து அதிஷ்டானமான துரியம் ஆத்மாவை அடைந்தோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? ரூபத்தையெல்லாம் பதத்துக்குள் ஒடுக்கி வெறும் சப்தம்தான் என்று ஒடுக்கி பிறகு விசாரத்தை செய்ய போகின்றோம். அது எப்படி என்றால், இப்பொழுது என்ன நம் கண்முன் இருக்கின்றது? ஜெகத். ஜெகத் என்பது நாம ரூபம். ரூபமெல்லாம் நாமத்திற்குள் ஒடுங்குகின்றது.
இப்பொழுது என்ன இருக்கின்றது என்றால் வெறும் பதங்கள், நாமங்கள் மட்டும் இருக்கின்றது. சப்தங்கள் மட்டும் இப்பொழுது நம்மிடம் இருக்கின்றது. இந்த சப்தத்திற்கு அதிஷ்டானமாக பிரம்ம அல்லது ஆத்மா இருக்கின்றது. இனி இந்த சப்த ரூபமான இந்த பிரபஞ்சத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்க வேண்டும். அனைத்து பதங்களையும் எடுத்துக்கொண்டு விசாரிக்க வேண்டும். அடுத்தபடியாக இங்கு என்ன பேசப்படுகிறது? அனைத்து சப்தங்களையும் ஓம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ அனைத்து சப்தங்களும் ஓம் என்று அழைக்கப்படுகின்றது. அனைத்து சப்த பிரபஞ்சமும் ஓம் என்ற சொல்லோடு ஐக்கியப்படுத்தப்படுகின்றது. இப்போ எப்படியெல்லாம் ஐக்கியப்படுத்துகிறோம், எதோட கனெக்ட் பண்ணுறோம்னு கவனமாக இருந்தால்தான் புரியும். முதலில் பிரபஞ்சம், பிரபஞ்சம் அல்லது ஜெகத், இதை விசாரம் பண்ணாதான் அதனோட அதிஷ்டானத்துக்கு வர முடியும். ஏற்கனவே ஒரு விதத்தில் விசாரம் பண்ணி அதிஷ்டான ஞானத்தை நாம் அடைந்துள்ளோம். உபனிஷத் மீண்டும் வேறொரு கோணத்தில் விசாரம் செய்கின்றது. அதனால தான் இதற்கு பிறகு வருகின்ற பகுதியில் புதிதான கருத்துக்கள் இருக்காது. ஏற்கனவே செய்த கருத்து ஆங்கிள், அது எடுத்துக்கொள்கின்ற கோணம் மாறுகின்றது. இப்போ நம் கண்முன் இருப்பது ஜெகத். ஜெகத் என்பது நாம ரூபம். ரூபமெல்லாம் நாமத்துக்குள் ஒடுக்குகின்றோம். இப்பொழுது என்ன இருக்கின்றது என்றால் சப்தங்கள். அனைத்து சப்தத்திற்கும் உபாதான காரணமாக மூலமாக இருப்பது ஓம் என்ற சொல். இப்போ அனைத்து சப்தத்திற்கும் ஆதாரமாக காரணமாக இருப்பது ஓம். இப்போ ஓம் என்ற சப்தத்திலிருந்து தான் அனைத்து சப்தங்களும் மாறி மாறி வந்துள்ளது. எப்படி என்ற கருத்து ஏற்கனவே பார்க்கப்பட்டது. இருந்தாலும் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ஓம்ங்கிற சொல்லில் ஆ, உ, இம் என்ற 3 எழுத்துக்களினுடைய சேர்க்கை. அகாரம், உகாரம், மகாரம். நம்ம தமிழில் ஆவண்ணா ஈ அண்ணான்னு அண்ணா போட்டுக்குவோம். சமஸ்கிருதத்தில் காரக. அகாரக என்றால் ஆ என்ற எழுத்து, உகாரக என்றால் ஊ என்ற எழுத்து, மகாரக என்றால் மா என்ற எழுத்து. ஆ என்ற எழுத்து அனைத்து எழுத்துக்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. நம்ம ஒரு சப்தத்தை உருவாக்கணும்னா எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் சப்தம் போடணும்னா வாயை திறந்து ஒரு சப்தம் போட்டால் என்ன வரும்? சப்தம் ஆ என்ற சப்தம் வரும். பிறகு நம்முடைய உடலிலிருந்து கொடுக்கின்ற எஃபர்ட், முயற்சி, பல், உதடு இவைகளினுடைய மாற்றம், இதனால் ஈ, உ, ஓ என்ற சப்தங்கள் எல்லாம் வருகின்றது. ஆகவே அனைத்து சப்தங்களுக்கும் உபாதான காரணமாக இருப்பது ஆ என்ற சப்தம். ஆ என்ற ஒரு சப்தத்தினுடைய மாற்றங்கள் தான், அதிலேயும் விதவிதமான நாமரூபங்கள் தான், காரியங்கள் தான் அனைத்து சப்தமும். அதனால் உண்மையில் ஆ என்ற ஒரு சப்தம்தான் அனைத்து சப்தமாக மாறி இருக்கிறது. இந்த ஓங்காரத்தில் முதல் எழுத்து ஆ. ஆவினுடைய சப்தத்தை கொண்டு மற்ற எத்தனையோ சப்தங்கள் இருக்கின்றன. அவைகள் அனைத்தையும் ஊ என்ற சொல் குறிக்கின்றது. இப்போ ஊ என்ற சொல் எதை குறிக்கின்றதுன்னா விதவிதமான சப்தத்தை குறிக்கின்றது. பிறகு சப்தத்தினுடைய முடிவை இம் என்ற எழுத்தானது குறிக்கின்றது. நம்ம வாயை மூடும் பொழுது கடைசியில் எப்படி மூடுவோம்? இம் என்றுதான் அந்த சப்தமானது ஒடுங்குகின்றது. ஆகவே ஓம் என்ற சொல் சப்தங்களினுடைய தோற்றம், அனைத்து சப்தங்களினுடைய ஸ்திதி, சப்தங்களினுடைய லயம், இந்த மூன்றுக்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கின்றது. இப்போ அனைத்து பதத்தையும் இப்பொழுது என்னவாக நாம் பார்க்கின்றோம்? அனைத்து பதத்தையும் ஒடுக்கி ஓம் என்று நாம் கூறிவிட்டோம். இப்போ ஓம் என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னா அனைத்து பத பிரபஞ்சத்தினுடைய சாரம்.
பத பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக அதிஷ்டானமாக இருப்பது ஓம், அல்லது ஓம் இஸ் ஈக்குவல் டு ஜெகத். ஓம் என்றால் பிரபஞ்சம். அது எப்படி ஓம்னா பிரபஞ்சம்னு சொல்வீர்கள்? பார்த்து விட்டோம், பிரபஞ்சம்னா வெறும் சப்தந்தான். ரூபம் இருக்கேனா அதையெல்லாம் சப்தத்துக்குள் ஒடுக்கி விட்டோம். இப்பொழுது ஓம் என்றால் என்ன என்றால் பிரபஞ்சம். ஓமித்யேததக்ஷரம் இதகும் சர்வம். அப்படித்தான் இந்த உபநிஷத்தை ஆரம்பிச்சு. ஓம் என்பதுதான் இவைகள் அனைத்தும். இனி இந்த பிரபஞ்சம் என்பது காரியம் ஏற்று வைக்கப்பட்டதுன்னு சொன்னோம். ஏற்று வைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமானது அதிஷ்டானத்திலிருந்து வேறாக என்னைக்கும் இருக்க முடியாது. நான் ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பை பார்த்து கொண்டிருக்கின்றேன்னு சொன்னால் அதிஷ்டானத்தை விட்டு என்னால் ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பை பார்க்க முடியுமா? நான் ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பை பார்த்துட்ருக்கும் பொழுது அதற்கு அதிஷ்டானமான கயிறை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுறார். அதுக்கப்புறமா அந்த இடத்துல பாம்பை பார்க்க முடியுமா? மனசுக்குள்ளே வேணால் பார்க்கலாம், அந்த இடத்துல பார்க்க முடியாது. ஆகவே என்னைக்கும் ஏற்றி வைக்கப்பட்டதை நாம் பார்த்த போதிலும் அதனுடைய அதிஷ்டானம் பிரியாமல் அங்கு இருக்கும். அப்படி என்றால் ஓம் என்ற சொல் ஜெகத் என்று சொன்னால், அந்த ஓம் என்ற சொல்லினுடைய பொருள் ஜெகத்தாக இருந்தால் அந்த ஜெகத்திற்கு அதிஷ்டானமான பிரம்மனும் அங்கேதான் இருக்க முடியும். ஆகவே ஓம்ங்கிற சொல்லினுடைய பொருள் என்னாகின்றது? ஜெகத் பிளஸ் அதிஷ்டானம் பிரம்ம. இப்போ ஓம் என்றால் ஜெகத்தும் ஜெகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற தத்துவமும். நம்ம ஜெகத்தை விசாரம் பண்ணுறது ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் என்ன செய்துட்டோம்? ஜெகத்தையெல்லாம் ஓம்னு சொல்லிட்டோம். பிறகு ஓம் என்றால் ஜெகத்துன்னு சொன்னால் ஜெகத்து அதிஷ்டானத்திலிருந்து வேறாக இருக்காது. ஆகவே இப்பொழுது ஓம் என்ற சொல்லினுடைய பொருள் பிரபஞ்சமும் பிரபஞ்சத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற பிரம்மனும். இனி அடுத்தபடி சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? அயம் ஆத்மா பிரம்ம. இந்த வாக்கியத்தை எங்காவது கேட்ட ஞாபகம் இருக்கோ? எங்கே கேட்டிருக்கோம்? எந்த உபனிஷத்தில்? இதே உபனிஷத்தில் படித்தோம். 2வது மந்திரத்தில் அயம் ஆத்மா பிரம்ம. இந்த ஆத்மாதான் பிரம்மன் என்று உபனிஷத் சொன்னது. ஜெகத்துக்கு அதிஷ்டானமாக பிரம்மன் இருக்கின்றது. இந்த பிரம்மன் தான் ஆத்மான்னு சொன்னால் ஜெகத்துக்கு அதிஷ்டானமாக என்ன இருக்கின்றது? ஆத்மா இருக்கின்றது. இப்போ ஓம் என்றால், ஓம் என்ற சொல்லினுடைய பொருள் ஜெகத்தும் அதனுடைய அதிஷ்டானமான பிரம்மன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னன்னு சொல்லலாம்? ஓம் என்பது ஜெகத்தும் ஜெகத்திற்கு அதிஷ்டானமான ஆத்மாவும். ஓம் என்றால் ஜெகத், அதற்கு அதிஷ்டானமான ஆத்மா. இதுதான் 8வது மந்திரத்தினுடைய சாரம். 8வது மந்திரத்தினுடைய சாரம் என்ன? ஓம் என்ற சொல் ஜெகத்துக்கும் ஜெகத்துக்கு அதிஷ்டானமான ஆத்மாவையும் குறிக்கின்றது. இனி நம்ம ஜெகத்தையும் அதற்கு அதிஷ்டானமான ஆத்மாவையும் விசாரம் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? ஓம்ங்கிறத எடுத்து விசாரம் பண்ணால் அதுவே ஜெகத்தையும் அதற்கு ஆதாரமான ஆத்மாவையும் விசாரம் செய்வதற்கு சமம் ஆகின்றது. இதுதான் 8வது மந்திரத்தினுடைய சாரம். இப்படித்தான் 8வது மந்திரம் ஆரம்பிக்கின்றது. ஏற்கனவே நாம் ஆத்ம விசாரம் செய்தோம். ஜெகத்த மித்யா என்று நீக்கி அதற்கு அதிஷ்டானமான ஆத்மா துரியம் என்று விசாரம் செய்து முடித்தோம். புதிதாக
நாம் அடைய வேண்டியதோ அறிய வேண்டிய கருத்தோ இல்லை. ஆனாலும் 8வது மந்திரத்திலிருந்து 2 கருத்துக்கள் வருகின்றது. ஒன்று, அதே ஆத்ம விசாரம் பத பிரதானமாக கொண்டு ஓங்கார விசாரம் செய்யப்படுகின்றது. பிறகு இதுவரைக்கும் பார்க்காத இனியொரு கருத்து இதற்கு மேல் வருவது என்னவென்றால், தியானம் என்ற ஒரு சாதனை இங்கு வருகின்றது. உபாசனம் அல்லது தியானம் என்ற சாதனை இதற்கு மேல் வருகின்றது. இதற்கு முன்னாடி நாம் தியானம் என்ற சாதனையை பார்க்கவில்லை, புரிந்து கொண்டோம். ஆனால் விசாரத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒருவன் விசாரம் செய்து அதிஷ்டானத்தை அடைய சாமர்த்தியம் இல்லை என்றால், சாமர்த்தியம் இல்லைன்னு சொன்னால் சித்த சுத்தி இல்லை, சித்த ஒருமுகப்பாடு கிடையாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் அல்லது அரை மணி நேரத்துக்கு மேலே கிளாஸில் உட்கார்ந்துருக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, புரிய மாட்டேங்குதேன்னு சொன்னால் காரணம் என்ன? வேறு எந்த சிந்தனையும் வராமல் இந்த விசாரத்திலேயே மனம் ஒன்றவில்லை என்றால், அல்லது மனசு ஒருமுகமாக இருக்குது, தியானமோ அல்லது ஜபமோ பண்ணி மனசு எங்கேயும் போகலை, ஆனால் அதனுடைய கருத்து ரொம்ப சூக்ஷ்மமாக இருந்து விடுகிறது. அதுக்கு காரணம் மனது வெளியே போனது அல்ல, மனசு இங்கே இருந்தும் கூட மனதிற்குள் செல்லவில்லை என்றால் என்ன செய்யணும்னா, அதற்கு இங்கு சில உபாசனைகள் சொல்லப்படுகின்றன. இந்த தியானம் செய்து பிறகு என்ன செய்யணும்? நாம் மனதுக்கு 2 தகுதியை கொடுக்கணும். ஒன்று சூக்ஷ்மதா, இனி ஒன்று ஏகாகிரதா. சூக்ஷ்மதா என்றால் சூக்ஷ்மப்படுத்த வேண்டும், நுண்ணியதாக்க வேண்டும். ஏகாகிரதா என்றால் ஒருமுகப்படுத்த வேண்டும். இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் சூக்ஷ்மதா ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. டிவியை பார்த்து விதவிதமான அறிவு அவங்களுக்கு கொடுத்த உடனே 3 வயசு 4 வயசு குழந்தைங்க பேசுகிறத கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம 3 வயசுலலாம் நம்ம காலத்தில் அப்படி நினச்சிருக்கவே மாட்டோம். அப்போ குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சி அதிகமாயுள்ளது, ஆனால் மன ஒருமுகப்பாடு இல்லை, மனதை குவிக்கின்ற சக்தி இல்லை, ஆழ்ந்த திறன் சிந்திக்கின்ற சக்தி அதிகமாக இருக்கின்றது. அது காரணம் என்னென்னா, விதவிதமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களுக்கு அறிவு வளர்ந்துள்ளது, ஆனால் குவிக்கின்ற திறன் இல்லை. 2 நமக்கு முக்கியம், 2 நமக்கு தேவை. மனதை குவிக்கின்ற திறனும் தேவை, ஆழ்ந்த கருத்துக்களை புரிந்து கொள்கின்ற கிரகிக்கின்ற திறனும் தேவை. அது நமக்கு இல்லை என்றால் இந்த சப்த ரூபமான ஓங்காரத்தை தியானம் செய்து, எப்படி தியானம் செய்யணுங்கிறதெல்லாம் ஆசிரியர் சொல்ல போகிறார். அது ஒரு விதமான தியானம் பேசப்படும். அந்த தியானம் செய்து மனதை நாம் பக்குவப்படுத்தி கொண்டு மீண்டும் விசாரத்திற்கு புரிந்து கொள்கின்றோம். இது புரிஞ்சுக்கிறதான வேதாந்தம்னு சொல்லி நமக்கு ரொம்ப சாதாரணமாக தோணும். வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் என்னன்னா புரிஞ்சுக்கிறது தான். சிலதெல்லாம் சரியானதை சரியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எவ்வளவோருடைய வாழ்க்கை திண்டாடுறதுக்கு காரணம் சரியான சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளாதது தான். ஆகவே ஏதோ புரிஞ்சுக்கிறதான ஈஸியாக புரிஞ்சுக்கலான்னு நினைக்கக்கூடாது. அந்த புரிஞ்சுக்கிறது தான் கடினம். காரணம் என்னென்னா, ஒரு சூழ்நிலையை எப்படி புரிஞ்சுக்குவோங்கிறது நம்முடைய பாப புண்ணியத்தின் அடிப்படையிலும் இருக்கின்றது. புத்தி விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லியிருக்கு. நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா எல்லாத்தையும் தப்பாக தான் புரிஞ்சுக்குவோம். காரணம் என்னென்னா, அந்த பாப புண்ணியமும் கூட நாம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிற விஷயத்தில் வேலை செய்துவிடும். அந்த சித்த அசுத்தியெல்லாம் நீக்கிறதுக்கு உபாசனை, தியானம் இவைகள் அவசியம். இதெல்லாம் இதற்கு பிறகு வருகின்ற பகுதியினுடைய சாரம். இப்போ இதற்கு பிறகு என்ன பகுதி வருகின்றது? 2 டாபிக். ஒன்று ஓங்கார விசாரம், 2வது தியானம். இனி நாம் 8வது மந்திரத்திற்குள் செல்லலாம். இதனுடைய சாரம் என்னன்னு பார்த்துட்டோம்.
ஓம் என்ற சொல்தான் இவைகள் அனைத்தும். இவைகள் அனைத்தும்னு சொன்னால் ஆத்மாவும் பிரபஞ்சமும், இந்த ரெண்டு தத்துவமும் சேர்ந்து ஓம் என்று நம்மால் சொல்லப்பட்டு, பிறகு ஒரு விசாரம், ஏற்கனவே செய்த விசாரத்தினுடைய அடிப்படையில் விசாரம் தொடர்கிறது. மந்திரத்தை படித்தால் நமக்கு தெளிவாகும். இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்லலாம். சக அயம் ஆத்மா சோயமாத்மா. சக என்றால் இதற்கு முன் நம்மால் பேசப்பட்ட, இதற்கு முன் நம்மால் விசாரம் செய்யப்பட்ட. அயம் என்றால் நம்முடைய இந்த ஆத்மா. இந்த ஆத்மா என்னவாம்? அத்யக்ஷரம்ங்கிற சொல்லை இப்போ விட்டுருவோம். ஓங்காரக. ஆத்மா ஓங்காரக அஸ்தி. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆத்மா இஸ் ஈக்குவல் டு ஓங்காரக. ஆத்மா சோயமாத்மா ஓங்காரகன்னா நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அந்த இந்த ஆத்மாதான் ஓங்காரம். அதாவது ஓங்காரத்தையும் ஆத்மாவையும் சமப்படுத்துகின்றோம். அது எப்படி ஓங்காரத்தையும் ஆத்மாவையும் சமப்படுத்துகிறோம்னு சொன்னால், பிரம்மத்தின் மீது ஜெகத் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த பிரம்மனோ ஆத்மா. அப்படி என்றால் ஆத்மா மீது ஜெகத் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஜெகத்தை இங்கு உபனிஷத் கூறவில்லை. ஆத்மான்னு சொன்னாவே ஜெகத்துடன் கூடிய ஆத்மா, ஜெகத்தை ஏற்றி வைக்கப்பட்டுள்ள ஆத்மா. இந்த இரண்டு தத்துவம் அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. ஆத்மா அனாத்மா தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அதுவும் ஓங்காரமும் ஒன்றுதான் என்று சொல்கிறது. அது எதற்கு ஓங்காரத்தை போய் ஆத்மாவோட பத பிரதானமாக கொண்ட ஜெகத்துடன் கூடிய ஆத்மாவையும் ஓங்காரத்தையும் சமப்படுத்தணும்னு சொன்னால், ஓங்கார விசாரம் பண்ணால் ஆத்ம விசாரம் செய்வது சமமாகிறது. அந்த விசாரத்தினுடைய சௌகரியத்திற்காக உபனிஷத் சமப்படுத்துகின்றது. இப்போ சக அயம்னு சொல்வதிலிருந்து ஏற்கனவே நம்மால் விசாரம் செய்யப்பட்ட அந்த இந்த ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்ற, அயம்னு சொன்னால் எவிடன்ஸ், ஸ்வயமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்ற ஆத்மா ஓங்காரக. இனி இந்த ஓங்காரமானது இரண்டு சொரூபமாக இருக்கின்றது. இனி ஓங்கார ஆத்மா இஸ் ஈக்குவல் டு ஓங்காரம்னு சொல்லிட்டோம். இந்த ஆத்மா தான் ஓங்காரம்னு சொல்லியாச்சு. இனி ஆத்ம விசாரம் பண்ண என்ன, ஓங்கார விசாரம் செய்தால் என்ன? இரண்டும் ஒன்றுதான். இனி ஓங்காரம் இரண்டு சொரூபமாக இருக்கிறது. ஒரு சொரூபம் என்னவென்றால், முழு ஓம் என்பது ஒரு எழுத்தாக நாம் பாவிக்கின்றோம், பார்க்கின்றோம். ஏக அக்ஷரம். ஏகாட்சரம்னு சொன்னால் ஓங்காரம், ஒரே எழுத்தாக பாவித்தல். ஆ உ இம் அப்படின்னெல்லாம் நம்ம பிரிக்காம ஓம்னு சொன்னால் சிங்கிள் லெட்டர், ஒரே எழுத்தாக ஓங்காரத்தை பார்க்கறது. அப்படி ஓங்காரத்தினுடைய சொரூபம் என்ன? ஏகமாக இருத்தல். அங்கே ஆ என்ற சொல்லும் உ என்ற சொல்லும் கலந்து விட்டது, பிரிக்க முடியாமல் ஓன்னு மாறியாச்சு. அதற்கு பிறகு இம் அப்படிங்கிற சொல்லும் அதோடு சேர்ந்து விட்டது, பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியாத ஏக அக்ஷரமாக ஓங்காரம் இருப்பது ஓங்காரத்தினுடைய ஒரு சொரூபம். இனி ஓங்காரத்தினுடைய இரண்டாவது சொரூபம் ஆ உ இம் என்று பிரித்து ஓங்காரத்தை பார்க்கின்ற சொரூபம். ஆ உ இம் என்று தனித்தனி பாகங்களாக ஓங்காரம் இருந்து வருகிறது. இப்போ ஓங்காரத்தினுடைய இரண்டாவது சொரூபம் அதை பிரித்து பாகங்களுடன் கூடிய சொரூபம். முதலில் ஏக சொரூபம்,
இரண்டாவது பகுதிகளுடன் கூடிய சொரூபம். ஓங்காரம்னு சொன்னால் சப்தம்னு சொல்லியிருக்கோம், அது வெறும் சப்தம்தான். சப்தத்தில் பகுதி பாகம் என்று சொன்னால் இலக்கணப்படி அதை மாத்திரை என்று நாம் சொல்லுவோம். எல்லாம் ஸ்கூலில் தமிழ் கிராமரில் படித்து மறந்துருப்போம். ஒரு மாத்திரை, இரண்டு மாத்திரைன்னு சொல்லி. இப்போ ஆ அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மாத்திரை இருக்குது, ஆ அப்படின்னு சொன்னால் ரெண்டு மாத்திரை என்று நாம் படித்திருக்கின்றோம். அப்படி ஓம் என்பதை ஒரு சொல்லாக, ஒரு எழுத்தாக பார்ப்பது ஒரு கருத்து. பிறகு மூன்று மாத்திரைகள் அதில் இருக்கின்றது. அகாரம்னு ஒரு மாத்திரை, உகாரம்னு ஒரு மாத்திரை, அங்கே மகாரம்னு ஒரு மாத்திரை. அந்த இடத்துல இம் அப்படிங்கிற மெய்யெழுத்து இருந்தாலும் மகாரத்தையும் எடுத்து கொள்கின்றோம். பிறகு இனி ஒரு மாத்திரை இருக்க போகுது, அது ஒரு ரகசியமான மாத்திரை. அது என்னன்னு சொன்னால் அமாத்திரா அப்படின்னு சொல்கிறது. மாத்திரை இல்லாத மாத்திரை, அது மாத்திரையே அல்ல. மூணு தான் மாத்திரை ரூபமாக இருக்கு. அகாரம்னு ஒரு மாத்திரை, உகாரம்னு ஒரு மாத்திரை, ஒரு பகுதி. இந்த இடத்துல மாத்திரான்னு சொன்னால் பகுதி அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். பிறகு மகாரம். நான்காவது ஒன்று தத்துவம் இருக்குது, அது என்னன்னு சொன்னால் அமாத்திரா அப்படின்னு பார்க்க போகிறோம். அங்கே தான் பொடியே ரகசியமே இருக்குது. அமாத்திரான்னு சொன்னால், இப்போ மாத்திரை அப்படின்னு சொன்னால் சப்தத்தினுடைய அளவு தான் மாத்திரை. ஒரு சப்தத்தை எவ்வளவு நேரம் உச்சரிக்கிறோங்கிற மெஷர்மெண்ட்டுக்கு தான் மாத்திரைன்னு அர்த்தம். இப்போ கொஞ்ச நேரம், ஒரு செகண்டு, அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க கண் மூடி முழிக்கிறது ஒரு மாத்திரை. அல்லது கையில் ஒரு செகண்டு பண்ணோம்னா ஒரு சொல்ல ஒரு நொடி பொழுது உச்சரித்தால் ஒரு மாத்திரை, 2 நொடி பொழுது உச்சரித்தால் 2 மாத்திரை. சாம வேதத்துல எல்லாம் 3, 4, 10 அப்படின்னு போகும். அப்போ என்னென்னா அதிக நேரம் உச்சரித்தால் அதிக மாத்திரை. சமஸ்கிருதத்தில் 2 மாத்திரைக்கு மேலே உச்சரித்தா அதை புளுதம் என்று சொல்வார்கள். ஹ்ரஸ்வம், தீர்க்கம், புளுதம் என்று சொல்லப்படும். இதெல்லாம் மாத்திரை. இப்போ மாத்திரைன்னு சொன்னால் சப்தத்தை உச்சரிக்கின்ற அளவு, சப்தம் இருக்கின்ற காலம், அப்படி புரிஞ்சுக்குவோமே. சப்தம் எவ்வளவு நேரம் இருக்குங்கிற காலம் மாத்திரை, டைம். இப்போ ஒரு சப்தம் இருக்கணும்னு வச்சுக்குவோமே. இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் எவ்வளவு சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கிறேனோ அதே போல் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்குவோமே. சில மேடையிலெல்லாம் நடக்கும், 2 பேரும் பேசிகிட்டு இருப்பார்கள். கேட்பவர்களும் வீட்டு கதை பேசுவார்கள், சொல்பவர்களும் பேசுவார்கள். அப்போ நம்ம பேசுகிறது ஏதாவது காதில் விழுகுமா என்றால் விழுகாது. ஆகவே சப்தம் அசப்தத்திலிருந்து தோன்றுகிறது. சப்தம் தோன்றணும்னு சொன்னால் அந்த இடத்துல சைலன்ஸு தேவை, அமைதி இருந்தால் தான் சப்தம் தோன்றும். அந்த அமைதி இருக்கிற வரைக்கும் தான் சப்தத்தை கேட்க முடியும். சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அசப்தம், சைலன்ஸ். இப்போ சைலன்ஸில் சவுண்டு தோன்றி, அசப்தத்தில் சப்தம் தோன்றி, அசப்தத்தில் சப்தமானது காக்கப்பட்டு அசப்தத்தில் சப்தமானது ஒடுங்குகின்றது. அது அமாத்ரா. அதையையும் துரியத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அது கடைசியில் வரப்போகுது. ஆகவே இப்போ ஓங்காரம் 4 பாகங்களாக இருக்கின்றது. 4 பாகங்களாக ஓங்காரத்தை பார்ப்பது ஒரு கோணம், ஓங்காரத்தை ஒன்றாக பார்ப்பது ஒரு கோணம். ஓங்காரத்தை ஒன்றாக பார்த்தால் ஒரு எழுத்து, ஓங்காரத்தை 4 பாகங்களாக மாத்திரைகளாக பார்த்தால் அகாரம், உகாரம், மகாரம், அமாத்ரா என்று 4ஆக பார்க்கலாம். அந்த கருத்து தான் இங்கு வருகின்றது. இப்போ அத்யக்ஷரம், அதிமாத்திரம் அப்படின்னு 2 சொற்கள் இருக்கின்றது.
இந்த ரெண்டு சொற்களும் ஓங்காரக என்ற சொல்லுக்கு அடைமொழி போல. இந்த ரெண்டு சொல்லும் ஓங்காரத்தை விளக்குகின்றது. ஓங்காரத்தை விளக்குகிறதுனா இங்கே ஓங்காரகன்னு ஒரு சொல் இருக்கின்றது அல்லவா, அதை விளக்குகின்றது இந்த இரண்டு சொல். அத்தியக்ஷரம் என்ற சொல்லும் அதிமாத்திரம் என்ற சொல்லும் ஓங்காரத்தை பற்றி விளக்குகின்ற சொற்கள், ஓங்காரத்தை விளக்கும் சொற்கள். இனி ஒவ்வொரு சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். அத்தியக்ஷரம் என்றால் ஒரு எழுத்தாக இருக்கின்ற என்று பொருள். ஒரு எழுத்தாக இருக்கின்ற ஓங்காரக. அத்தியக்ஷரம்னு சொல்லி ஓங்காரத்தோட சேர்த்திக்கணும். அத்தியக்ஷரம் ஓங்காரக, ஒரு எழுத்தாக இருக்கின்ற ஓங்காரம், அதுவும் ஆத்மாதான். பிறகு அதிமாத்திரம் என்றால் தனித்தனி பாகங்களாக இருக்கின்ற ஓங்காரமும் ஆத்மாதான். தனித்தனி பாகங்களாக, அதிமாத்திரம்னா தனித்தனி மாத்திரைகளுடன் கூடிய ஓங்காரம். மாத்திரைனா நம்ம பார்த்தோம், இங்கே தனித்தனி மாத்திரைனா 4, உண்மையில் 3 மாத்திரை தான். பிறகு 4வதாகவும் ஒரு மாத்திரை பேசப்படுகிறது, அது அமாத்திரா என்று. ஒரு எழுத்தாக இருக்கின்ற ஓங்காரம் ஆத்மா, 4 பகுதிகளாக கொண்டு விளங்கி வருகின்ற ஓங்காரமும் ஆத்மா. அது எதுக்கு உபநிஷத் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லுதுன்னு சொன்னா, ஆத்மா சோயமாத்மா சதுஷ்பாத். இந்த சொல் ஞாபகம் இருக்கோ? சோயமாத்மா சதுஷ்பாத். இப்போ ஆத்மா ஒரு சொரூபம்னு பார்த்தோம். இந்த ஒரே ஆத்மா ஒரு கோணத்தில் 4ஆக பிரிக்கப்படுகின்றது, 4 பாதங்களுடன் கூடியதாக உள்ளதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ 4 பாதங்களுடன் ஆத்மா கூடியிருக்கின்றது. இப்போ ஆத்மா 2 சொரூபமாக இருக்கு. ஒன்று பூரணமாக ஒன்றாக இருக்கிறது, இனி ஒன்று 4 பாதங்களுடன் இருக்கின்றது. பிரதம பாதக, துதிய பாதக, திருத்தீய பாதக, சதுர்த்த பாதக, துரியம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இனி ஆத்மா எப்படிப்பட்ட சொரூபத்துடன் இருக்கின்றது? ஒரு ரூபமாகவும் 4 பாதங்களாகவும் இருக்கிறது. ஓங்காரம் எப்படி இருக்கின்றது? ஒரு அக்ஷரமாகவும் 4 மாத்திரைகளாகவும் இருக்கின்றது. அப்போ கரெக்டாக பொருந்தி வருகின்றது. ஆத்மாவையும் ஓங்காரத்தையும் சமப்படுத்தும் பொழுது ஆத்மாவையும் 2 கோணத்தில் 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒன்று பூர்ண ஆத்மாவாக பார்க்கலாம், அல்லது அந்த ஆத்மாவை 4 பாதங்களாக பார்க்கலாம். பிறகு ஓங்காரத்தை ஒரு பூரண அக்ஷரமாக பார்க்கலாம், அதை 4 பகுதிகளாகவும் பார்க்கலாம். இனி அடுத்தது என்ன செய்யப்படுகின்றது இந்த மந்திரத்தில் என்றால், ஆத்மாவை ஒன்றாக பார்க்கும் பொழுது ஒன்றாக பார்க்கப்படுகின்ற ஓங்காரத்தோடு சமப்படுத்தப்படுகின்றது. இப்போ ஒரு பூர்ண ஆத்மா இஸ் ஈக்குவல் டு அத்தியக்ஷரம் ஓங்காரக. அத்தியக்ஷரமான ஓங்காரம்னா என்ன? ஒரு ரூபமாக இருக்கின்ற ஓங்காரமும் ஆத்மாவும் சமப்படுத்தப்படுகின்றது. ஆத்மா 2 சொரூபமாக இருக்கு. ஒரு பூர்ண சொரூபமாக இருக்கு, பிறகு வேறு கோணத்தில் 4 பாதமாகவும் பிரிக்கப்பட்டது. அது எப்படி பிரிக்கப்படுகிறதுங்கிற சந்தேகமெல்லாம் வந்தால் 2வது மந்திரத்தில் பார்க்கணும். உங்கள் நோட்ஸில் பார்த்தா இருக்கணும். இருக்கணும்னு என்ன? இருக்கும், எழுதியிருந்தால் இருக்கும். சோயமாத்மா சதுஷ்பாத், 4 பாதங்களை ஆத்மா கொண்டதாக இருக்கிறது. இனி
இந்த ஓங்காரத்துக்கு 2 அடைமொழி கொடுத்து, அத்தியக்ஷரம்னா ஒரு எழுத்தாக இருக்கின்ற ஓங்காரம்னு சொல்லும்போது ஒரு பூர்ணமாக இருக்கின்ற ஆத்மாவோட மேட்ச் ஆகுது. பிறகு அதி மாத்திரம் ஓங்காரகன்னு சொன்னால் 4 மாத்திரைகளாக 4 மாத்திரை ரூபமாக இருக்கின்ற ஓங்காரம்னு சொன்னால் 4 பாதங்களான ஆத்மா. இனி ஒன்றாக இருப்பதை விட்டுருவோம். 4 பாதங்களாக ஆத்மா இருக்கின்றது, 4 மாத்திரைகளாக ஓங்காரம் இருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். என்ன சந்தேகம்னா, 4 பாதங்கள ஆத்மா இருக்கு. முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். முதல் பாதம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஜாகரித ஸ்தானக. 2வது பாதம் என்னன்னா சொப்பன ஸ்தானக. 3வது பாதம் ஆத்மாவுக்கு என்னன்னா சுஷுப்திகி. 4வது துரியம். அப்படின்னு 4 பாதங்கள் இருக்கின்றது. இனி ஓங்காரத்துக்கு 4 ரூபமாக இருப்பது என்றால் 4 மாத்திரைகளுடன் இருப்பது. அதில் முதல் மாத்திரையாக இருப்பது அகாரம், 2வது மாத்திரையாக ஓங்காரம் இருப்பது உகாரம், 3வது மாத்திரையாக ஓங்காரம் இருப்பது மகாரம், 4வதாக இருப்பது அமாத்ரா. இப்போ நம்மிடம் ஆத்மாவுக்கு 4 பாதம், முதல் 2 3 4ன்னு அங்கே பேர். இங்கு அகாரம் உகாரம் மகாரம் அமாத்ரா அப்படின்னு பேர். அடுத்த கேள்வி, ஆத்மாவினுடைய முதல் பாதத்தை ஓங்காரத்தினுடைய எந்த மாத்திரையுடன் ஒப்பிடப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த சேம் ஆர்டர் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. அதாவது ஆத்மாவுக்கு எந்த ஆர்டர்னா முறை, முதல் பாதம் 2வது பாதம் 3 4ன்னு எந்த முறை இருந்ததோ ஓங்காரத்திற்கு ஒரு முறை இருக்கின்றது. அகாரம் உகாரம் மகாரம் அமாத்ரா என்று அது அதோடு ஒப்பிடப்படுகின்றது. அது அதோடு ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இங்கிலீஷில் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னு சொன்ன என்ன, அதற்கும் அதோட சேர்த்து கொள்ளணும். அப்போ நம்ம எதோட சேர்த்துவோம்? பிரதம பாதக இஸ் ஈக்குவல் டு அகாரக, த்விதீய பாதக என்றால் உகாரம், திருத்தீய பாதம் மகாரம், சதுர்த்த பாதம் அமாத்ரா. இப்போ ஓங்காரத்தையும் ஆத்மாவையும் சமப்படுத்தி ஆத்மா 4 பகுதிகளாக இருக்கின்றது, ஓங்காரம் 4 மாத்திரைகளாக இருக்கின்றது. இந்த 4 மாத்திரைகளும் 4 பாதங்களும் முறையாக சேர்க்கப்படுகிறது என்பதை காட்டுவதற்காக அடுத்த பகுதி வருகின்றது. பாதங்களே மாத்திரைகள், மாத்திரைகளே பாதங்கள் என்று சொல்கிறது. இனி அடுத்த பகுதியை பார்த்தோம்னா, பாதாகா மாத்ராகா, இதையும் சமப்படுத்துவதாக புரிந்து கொள்ளணும். பாதங்கள் என்பது மாத்திரைகள், 4 மாத்திரைகளையும் 4 பாதங்களையும் சமப்படுத்துகின்றோம். இதுதான் அது என்று கூறுகின்றோம். இப்போ பாதாகா மாத்ராகா இத்யுச்சதே அல்லது மாத்ராகா பவந்தி, பாதங்களே மாத்திரைகள். பிறகு உபனிஷத் திருப்பி சொல்கின்றது, பாதங்களே மாத்திரைகள், பிறகு மாத்திரைகளே பாதங்கள். ஏன் இப்படி திருப்பி சொல்லுதுன்னா, முதலுக்கும் முதலும் 2வதுக்கு 2ம் சேர்த்த வேண்டும் என்பதற்காக திருப்பி சொல்கிறது. இப்போ திருப்பி படித்தோம்னா 2வது வரியில் அடுத்த பகுதியில் மாத்ராகாச்ச பாதாகா, மாத்திரைகளே பாதங்கள். இப்போ பாதங்களே
மாத்திரைகள், மாத்திரைகளே பாதங்கள். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாதாகா மாத்ராகா இதெல்லாம் படிக்கும்போது பாதாகான்னு தனியாக படித்து மாத்ரான்னு படிச்சிடக்கூடாது. பாதாகா மாத்ராகா ஃபுல் ஸ்டாப். அந்த ஆகாங்கிற விசர்க்கம் கூட இருக்காது, சந்தி ரூலில் போயிருக்கும். பாதாகா மாத்ராகா ஃபுல் ஸ்டாப். அப்புறம் மாத்ராகாச்ச பாதாகா ஃபுல் ஸ்டாப். அதோட ஒரு வாக்கியமே முடியுது. பாதங்கள் மாத்திரைகளாக இருக்கின்றது. அதைவே திருப்பி சொல்லுது, மாத்திரைகளே பாதங்களாக இருக்கின்றது. இப்போ எதற்கு பாதங்களே மாத்திரைன்னு சொன்னால் போதுமே, மீண்டும் எதற்கு மாத்திரைகளே பாதம்னு சொல்ல வேண்டும்னு சந்தேகம் வந்ததுன்னா இந்த ரெஸ்பெக்டிவ்லின் உபனிஷத் காட்டுதான். முதல் பாதம் முதல் மாத்திரைக்கும், இரண்டாவது பாதம் இரண்டாவது மாத்திரைக்கும், மூன்றாவது பாதம் மூன்றாவது மாத்திரை, சதுர்த்த பாதம் அமாத்ரா, இவைகள்தான் ஒப்பிடப்படுகின்றன என்பதை காட்டுகிறது. பிறகு நமக்கு சந்தேகம் வரலாம், இந்த ஆர்டர் என்ன, மாத்திரைகளினுடைய ஆர்டர் என்ன? அதை உபனிஷத் சொல்கின்றது. அகாரக உகாரக மகாரக இதி. அகாரம் உகாரம் மகாரம் என்பது 3 மாத்திரைகள். இந்த இடத்துல உபனிஷத் 4வது மாத்திரையை ரகசியமாக வச்சிருக்கு, பிறகு செய்ய போகின்றது. பிறகு 4வது மாத்திரை அது அமாத்திரை, பிறகு வர இருக்கின்றது. இப்போ இந்த மந்திரத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ரொம்ப ஏதோ பெருசாக பண்ண மாதிரி தெரியும். மிகவும் சுலபமான கருத்து தான் இங்கே பேசப்பட்டது. ஓம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. ஓங்காரமே ஆத்மா என்று சொல்லப்பட்டு, ஆத்மா 2 கோணத்தில் நம்மால் பார்க்கப்பட்டது. ஒன்று பூர்ண ஆத்மா, இனி ஒன்று 4 பாதங்களுடன் கூடிய ஆத்மா. அதே போல ஓங்காரமும் ஒரு எழுத்தாக பார்த்தால் ஆத்மாவினுடைய பூர்ணத்தோடு ஒப்பிடப்படும். ஓங்காரம் 4 மாத்திரைகளாக பிரிந்துள்ளது. அதன் அடிப்படையில் பார்த்தால் ஒவ்வொரு பாதத்தையும் ஒவ்வொரு மாத்திரையுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். இதெல்லாம் எதற்குனா, அந்த ஒரு பாதத்தை விசாரம் பண்ணணும்னா இங்கே ஒரு மாத்திரையை எடுத்து விசாரம் செய்தால் போதும் என்பதற்காக. மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.